இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் துவங்கியது. முதல் நாளில் யாரும் மனு தாக்கல் செய்யவில்லை. ஏனாம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் மல்லாடி கிருஷ்ணாராவ். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பால் கூட்டணியில் குழப்பம். அமலுக்கு வந்தது தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள். மாநில எல்லைகளில் போலீசார் தீவிர சோதனை. புதுச்சேரியில் தேர்தல் நடத்தை விதிகள் அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தற்போது வரை 321 வாக்குச்சாவடிகள் பதற்றமானதாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர், புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் நாளை முதல் வேட்புமனு தாக்கல் துவங்குவதாகவும் ஆன்லைன் மூலம் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் எனவும், அப்படி செய்தாலும் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் நேரில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றார். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து புதுச்சேரியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலாகியுள்ளது என்றும், இன்றைய தேதியில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 9,48,977 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். அதில் 4,45,761 ஆண் வாக்காளர்களும் 5,03,076 பெண் வாக்காளர்களும் 140 மூன்றாம் பாலினத்தவர் 1665 NRI வாக்காளர்கள் உள்ளதாக தெரிவித்த ஜவஹர், புதுச்சேரியில் மொத்தம் 1099 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 1200 வாக்காளர்கள் உள்ளதாக தெரிவித்தார். மேலும் 30 பெண்களுக்கான வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் 5 வாக்குச்சாவடிகள் இளைஞர்களால் நிர்வகிக்கப்படும் எனவும் மாதிரி வாக்குச்சாவடி 2 உள்ளதாகவும் தெரிவித்த அவர், தேர்தலுக்கு 3349 வாக்களிக்கும் இயந்திரமும் மற்றும் 2046 சரிபார்ப்பு இயந்திரமும் பயன்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். தற்பொழுது வரை 321 பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், தேர்தல் பணியில் 4934 ஊழியர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் 6 கம்பெனி துணை ராணுவ படையினர் ஏற்கனவே வந்துள்ளனர், மேலும் வருவார்கள் என்றும், புகார்கள் இருந்தால் 1950 என்ற எண்ணிற்கு தெரிவிக்கலாம். சமூக வலைதளங்களில் பரவும் தவறான தகவல்களை பரப்புவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக சமூக வலைதள கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், வாக்குப்பதிவு காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்களிக்கலாம் எனவும் 17 இடங்களில் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட ஏனாம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவை வேட்பாளராக போட்டியிடுவார் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே உள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமி இத்தொகுதியில் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர் கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் வெற்றி பெற்றார். அதன் பிறகு அவர் பாஜகவின் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இந்த நிலையில் வரும் தேர்தலில் மீண்டும் அவர் அதே தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். இதனிடையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஏனாம் தொகுதியில் மீண்டும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் எனவும் வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் போட்டியிடுவார் என்றார். நேற்று ஏனாமில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் இதனை முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் 16 இடங்களில் போட்டியிடுகின்றது என்று அறிவிப்பு மட்டும் வெளியான நிலையில் முதல் வேட்பாளராக மல்லாடி கிருஷ்ணாராவ் பெயரை கட்சியின் நிறுவனராக முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி மாநில எல்லைப் பகுதியில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நேற்று முதல் அமலுக்கு வந்தது. இதனால் புதுச்சேரி முழுவதும் போலீசாரும் பறக்கும் படையினரும் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக புதுச்சேரி மாநில எல்லைப் பகுதிகளில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு பரிசுப் பொருட்கள், பணம் உள்ளிட்டவைகள் எடுத்து செல்வதை தடுக்கும் பொருட்டு தீவிர வாகன சோதனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வெளி மாநிலங்களில் வரும் வாகனங்களை தீவிர சோதனைக்கு பிறகே புதுச்சேரிக்குள் அனுமதிக்கப்படுகின்றன. மேலும் சோதனையின் பொழுது வாகனங்களில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினரின் கொடிகள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்களின் படங்களையும் போலீசார் அகற்றி வருகின்றனர். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று முதல் தொடக்கம். புதுச்சேரியில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி வரும் 23ஆம் தேதி வரை செய்யலாம் என தேர்தல் துறை தெரிவித்துள்ளது. இதனையடுத்து இன்று முதல் வேட்புமனு தாக்கல் துவங்கியுள்ளது. காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை வேட்பாளர்கள் தங்களது மனுக்களை தாக்கல் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
புதுச்சேரியில் மாநிலம் முழுவதும் மொத்தம் 17 தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் இருப்பதால் 17 இடங்களில் மனு தாக்கல் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதில் புதுச்சேரியில் 12 இடங்களும், காரைக்காலில் 3 இடங்களிலும், மாகே, ஏனாமில் தலா 1 இடங்களிலும் வேட்புமனு தாக்கல் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து 24ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனையும், 26ஆம் தேதி வேட்புமனு திரும்ப பெற கடைசி நாளாகும். மேலும் அன்றைய தினமே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். இதனிடையே புதுச்சேரியில் இதுவரை எந்த கட்சி சார்பிலும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை. இன்னும் 2 தினங்களுக்குள் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு வெள்ளிக்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இன்றைய தினம் சுயேட்சை வேட்பாளர்கள் மட்டுமே தங்களது மனுக்களை தாக்கல் செய்வார்கள் என தெரிகிறது. புதுச்சேரியில் தேர்தல் நன்னடத்தை விதி அமலுக்கு வந்துள்ள நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்ட அரசு வாகனங்கள் மீண்டும் அரசிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் ஏப்ரல் 9 சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. இதனால் சட்டமன்றத்தில் உள்ள உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் அலுவலகம் பூட்டப்பட்டு சட்டமன்றம் வெறிச்சோடி காணப்பட்டது. மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் தங்களுக்கு அரசின் சார்பில் வழங்கப்பட்ட வாகனங்களை சட்டமன்ற அதிகாரிகளிடம் திரும்ப ஒப்படைத்து வருகின்றனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தொண்டரணி மாநில தலைவர் மதன் தலைமையில் காமராஜர் நகர், அரியாங்குப்பம் மற்றும் காலாப்பட்டு தொகுதிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை நேரில் சந்தித்து லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். இந்நிகழ்வில் பொதுச் செயலாளர் பிரபாகரன், ஒருங்கிணைப்பு குழு பொதுச் செயலாளர் சுரேஷ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் 9ஆம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு வில்லியனூர் அமமுக தலைமை கழக அலுவலகத்தில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் 9ஆம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு வில்லியனூர் அமமுக தலைமை கழக அலுவலகத்தில் கட்சி கொடியேற்றி, கேக் வெட்டி, இனிப்புகள் வழங்கி மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் மேற்கு மாநில தலைமை கழக அலுவலகத்தில் மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ்.டி. சேகர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ரகுபதி, துணை செயலாளர் பாட்சான், பொருளாளர் கணேசன், அம்மா பேரவை செயலாளர் ஆர்.கே. ராஜா, மருத்துவர் அணி செயலாளர் டாக்டர் சிலம்பரசன், சிறுபான்மை பிரிவு ஜான்சன், விவசாய அணி செயலாளர் ரவி, தொகுதி செயலாளர்கள் செந்தில் என்கிற குமாரவேல், காண்டிபன், ராமச்சந்திரன், மணவாளன், ரத்னகுமார், கலியமூர்த்தி, கோவிந்தன், செயின்பால், பாலாஜி, கண்ணதாசன், திருஞானகுமரன், கோவிந்தராஜ், ராமலிங்கம், ரகு, ராமர் பாண்டி, நிஷா, பர்னத், எலிசபெத், விஜி, ரவி, சரவணன் உள்ளிட்ட மாநில கழக அணி செயலாளர்கள், தொகுதி கழக செயலாளர்கள், கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு கூட்டத்தினை சிறப்பித்தனர். டேபிள் டென்னிஸில் சாதனை, மூலக்குளம் பெட்டிட் செமினார் சிபிஎஸ்இ பள்ளி மாணவருக்கு பாராட்டு. புதுச்சேரி மூலக்குளம் பெட்டிட் செமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் 6ஆம் வகுப்பு பயின்று வரும் மாணவர் சித்தார்த் சிவ்குமார் டேபிள் டென்னிஸ் விளையாட்டில் தொடர்ச்சியாக பல்வேறு சாதனைகளை புரிந்து வருகிறார். இவர் மாநிலத்திற்கும் பள்ளிக்கும் பெருமையும் சேர்த்து வருகிறார். கடந்த 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற மாநில அளவிலான டேபிள் டென்னிஸ் சர்வரிசை போட்டிகளில் மாணவர் சித்தார்த் சிவ்குமார் முதலிடத்தை பிடித்து அசத்தினார். குஜராத்தில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான டேபிள் டென்னிஸ் போட்டியில் புதுச்சேரி சார்பாக பங்கேற்று தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். மாணவரின் இந்த தொடர் சாதனைகளை பாராட்டும் விதமாக பெட்டிட் செமினார் பள்ளியின் முதல்வர் பஸ்கால் ராஜ் மாணவரை நேரில் அழைத்து பாராட்டி கௌரவித்தார். இந்த நிகழ்வின் போது மாணவரின் பெற்றோர், மாணவரின் தனித்தினர் ஆலோசகர் மோகன்ராஜ் மற்றும் பயிற்சியாளர் சர்க்குருநாத் ஆகியோர் உடனிருந்து மாணவரை வாழ்த்தினர். மாணவர் சித்தார்த் சிவ்குமார் வரும் காலங்களில் இன்னும் பல தேசிய மற்றும் சர்வதேச பதக்கங்களை வெல்ல வேண்டும் என பள்ளி நிர்வாகமும் ஆசிரியர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரி போதகர்கள் ஐக்கியத்தின் தலைவர் அருள் திரு பால் அவர்கள் கிராமப்புறத்தில் உள்ள கிறிஸ்தவ சபையில் நடைபெறும் ஆராதனைகளின் பொழுது பயன்படுத்த தேவையான இசைக்கருவிகள் வழங்குமாறு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்தார். இந்த கோரிக்கையை ஏற்று ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் உத்தரவின் பேரில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் துரைசாமி அவர்கள் முதற்கட்டமாக 5 தேவாலயங்களுக்கு அருள் தந்தையர்களிடம் இசைக்கருவிகளை நேற்று வழங்கப்பட்டன. தொடர்ந்து அன்று லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை அருள் தந்தையர்கள் சந்தித்து பொன்னாடை அணிவித்து ஆராதனை செய்ய இசைக்கருவி வழங்கியதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் பங்குனி மாதம் முதல் தேதியில் நடைபெற்ற சிறப்பு ஐயப்பன் பூஜையில் மற்றும் வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் தமிழ் மாதம் முதல் தேதி அன்று சிறப்பு ஐயப்பன் பூஜை மற்றும் வழிபாடு மாதாந்திர வழிபாடுகளின் ஒரு பகுதியாக நடைபெற்று வருகிறது. இந்த கோவிலில் ஐயப்பன் சன்னதியில் சிறப்பு அபிஷேகம், தீபாராதனை மற்றும் அன்னதானம் பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் தொடங்கும் காலங்களில் சிறப்பாக நடைபெறும். அதன் ஒரு பகுதியாக நேற்று பங்குனி மாதம் முதல் தேதி அன்று வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் தனி சன்னதியாக எழுந்தருளியிருக்கும் ஐயப்பன் சுவாமிக்கு கிரி குருக்கள் குடும்பத்தினர் மற்றும் தட்சிணாமூர்த்தி குடும்பத்தினர்கள் ஏற்பாட்டில் ஐயப்ப பூஜை நடைபெற்றது. இதில் ஐயப்ப சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர், பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது.
இதனைத் தொடர்ந்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் துவங்கியது. முதல் நாளில் யாரும் மனு தாக்கல் செய்யவில்லை. ஏனாம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் மல்லாடி கிருஷ்ணாராவ், முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பால் கூட்டணியில் குழப்பம். அமலுக்கு வந்தது தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள். மாநில எல்லைகளில் போலீசார் தீவிர சோதனை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.